இன்னும் உங்களுடைய இசை ஞானம், இசை நுட்பம், இசைத்திறன் இவற்றையெல்லாம் நாங்கள் நோக்குமிடத்து நீங்கள் அண்மையில் இது இத்தனை 2-3 வருடங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். தேவயாழ் என்ற ஒரு புத்தகமும் இருவட்டும் வெளியீட்டு செய்த சமயம் நினைக்கிறேன். இதிலே உங்களுக்கு பல வகையான ஆக்கத்திறனான பாடல்கள் அமைந்திருந்தாலும் எனக்கு இதிலே மிகவும் பிடித்தமாக இருந்த ஒரு பாடல், அதாவது கர்நாடக இசையிலே அமைந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு பாடலை ஆக்கினது. உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு ஒருவருமே செய்யாத ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் அந்த பாடலையும் எங்களுடைய சேனலுக்கு பாடி உதவினா பல மக்கள் ஒரு திருப்தி அடைவார்கள். தியாகராஜ சுவாமிகள் தனது வணக்கத்துக்குரிய தெய்வம் பாமரை துதித்து பாடியது. நான் அதை என்ன செய்கிறேன், தியாகராஜ சுவாமிகளை நாங்கள் துதிப்பதாக ஒரு சாகித்யத்தை அமைத்து அந்த பாடல் தயாரித்தேன். அது இந்த பாடல் பலருக்கும் பிடித்ததாக இருந்தது. அதாவது நகுமோ மூக்கனலி என்ற அந்த பாடல், அந்த ஒரு கீர்த்தனை, அது ஒரு சவுக்ககார கீர்த்தனை. அதற்கு தான் நான் தியாகராஜ சுவாமிகளை வணங்குவது போல ஒரு சாகித்யம் வைத்து பாடியிருக்கிறேன். அதை நான் நினைக்கிறேன் இது ஆலயங்களிலே பிரபல நாதஸ்வர கோஷ்டிகளால் வாசிக்கப்படுற ஒரு உருப்படி தான் இது. அதற்கு நீங்கள் உண்மையில சாகித்யம் உங்களுடைய பாணியிலே அமைத்தது உண்மையில வரவேற்கத்தக்கது. பாடுங்கட்டு அது இந்த பாடல் சரணத்திலிருந்து நான் பாடுறேன். முழுக்க அது கொஞ்சம் கூடிய நேரம் எடுக்கும். அந்த சரணத்திலிருந்து, அதாவது கடமை நம் உரிமை இசை பணியை இங்கு நாம் தொடர, கடமை நம் உரிமை இசை பணியை இங்கு நாம் தொடர, கடமை நம் உரிமை இசை பணியை இங்கு நாம் தொடரவே, தவறாத லயமோடு ஸ்ருதி சுகம் நமக்கருளே, ஜகமேலே பரமாத்மா தன்னை ஈதிடும் கலை செய்யனவே, ஜகமேலே பரமாத்மா தன்னை ஈதிடும் கலை இசையனவே, ஜகமேலே பரமாத்மா தன்னை ஈதிடும் கலை இசையனவே, நம்பியே திண்ணமாய் நின்பதம் சரண்புகும் தோமே, தியாகராஜ சத்குருவே, நம்பியே திண்ணமாய் நின்பதம் சரண்புகும் தோமே, தியாகராய சத்குருவே, தகுமோ ஓமதி செய்தானேன நகையாரின் துதியை ஏதீர் நன்னினே நும்மையே நாத பிரம்மாவதார, தியாகராஜ சத்குருவே, தகுமோ உமதி செய்தான் ஜனன